1/2 kg சிக்கன் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ஸாக ஈச் அண்ட் எவ்ரி திங் கிராம்ஸ் மெஷர்மெண்ட்டில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். 500 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பட்டை 5 கிராம், ஏலக்காய் 2 கிராம், கிராம்பு 2 கிராம். இது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரியாணி மசாலா ரெடி. ஆயில் 100 ml ஊற்றிக்கலாம். நெய் 25 கிராம், பட்டை 3 கிராம், கிராம்பு 1 கிராம், ஏலக்காய் 2 கிராம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 4, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு லைட்டான கோல்டன் ப்ரௌன் ஆனாவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 6லேருந்து 7, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது கலருக்காக நீங்கள் வீட்டு மிளகாய்க்குள்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் 2, ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுல தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தயிர் 100 கிராம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் 500 கிராம் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஏற்கனவே அரைச்சதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் மேலே போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு 25 கிராம், தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதை நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கறிவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணியில் 500 கிராம் அரிசிக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி, 1000 ml அளவு தண்ணி. இந்த மாதிரி தண்ணி லைட்டாக வற்றுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரிசி மேலே உதிரியாக லைட்டாக தெரியும். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே. அப்போக்கி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஹாட் வாட்டர் வச்சு வெயிட் வச்சு தம் போட்டு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வச்சு பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.